ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிராஸ் கிச்சன். வாங்க நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஃபீர்னி செஞ்சிடலாங்க. அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பால் சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கிரேப்ஸ் போட்டிருக்கேன். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அதுலேயே வந்து 100 கிராம் ரவை போட்டுக்கலாம். ரவையும் அதிலே வறுத்துக்கலாங்க. இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். 100 கிராம் ரவைக்கு 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் பால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரவை கொஞ்சம் வேகட்டும். கொதி வந்தாலே வெந்த மாதிரி ஆயிரும். அரை வேக்கால் வெந்துருச்சு. இப்போ ஜீனி போட்டுக்கலாம். 100 கிராம் ரவைனா 200 கிராம் ஜீனி போடணும். அப்போ தான் இனிப்பு வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டலாம். சாரப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு